ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசுகளை வந்துட்டு அதாவது நாட்டாம தீர்ப்பா மாற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னடா இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சூனாப்பானா கூட்டம் ஆகாதுடா களைச்சி ஊறான்னு மனோஜுக்கு ஒரு டிங் டிங் அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் இல்லைப்பா எல்லாரும் முடிச்சாச்சுல, பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சாச்சுல, கிளம்புங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நீயே சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்றாங்க. அந்த டைம் பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு பார்த்தா கடைக்கு ஓனர் எங்கள் அப்பா தான்ட்டாரு. இதை கேட்டோடனே யாராலுமே வய திறக்க முடியலங்க. உடனே உங்கள் அப்பா எதுக்குடா அதெல்லாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணால் தன்னடக்கமாக விட்டு கொடுக்கலாம், எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜோட முகத்தை பார்க்கணுமே, ஏன் அழுகுறா, நான் எங்க அழுதான், எனக்கு கண்ணு வேர்க்குது, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. பாவம் நம்ம மனோஜ் உட்காந்து ஏன்னு அழுகதான் இல்லை, அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. ஐயோயோ போச்சே, சட்டி சுட்டாதாடா கை விட்டாதாடா வடை போச்சே, அந்த ரேஞ்சுக்கு உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, வாயே திறக்க முடியாம உட்காந்துருக்காங்க. மீனா ஒரு பக்கம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கைத்தட்டி இப்படி பண்றாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம மனோஜோட அம்மா விஜயா போயிட்டு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்த உடனே என்ன காத்து நம்ம பக்கம் திரும்புற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி முழிக்க, உங்க அப்பாட்ட வாங்கி கொடுக்குறியா இல்லையா, எல்லாத்துக்காரனும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எது நடந்தாலும் நம்ம பக்கத்தே திருப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விழுதுங்க ஷோரூம் எல்லாரும் வர சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா மாலையை மாற்றிக்கிட்டு ஓனர் இவர் தான்ட்டாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம சந்தோஷ் தார் வர வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமாக வந்து குத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பக்கிட்ட சொதப்ப என்னப்பா நாங்கள் காசு கொடுத்துட்டோன்னு எதுவுமே வரல பொருளெல்லாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடையில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்க்கணுமே இதுங்களும் சதி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மனோஜோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ரோஹிணி வறுத்து எடுக்கிறாங்க நம்ம மனோஜை. இதெல்லாம் வீட்டில் செஞ்சு காமிக்கிறாங்க நம்ம முத்து. ஓகே.